படப்பிடிப்பில் நடந்த திடீர் மாரடைப்பு. தமிழ் சினிமாவுடைய மூத்த நடிகர், சன் டிவி எதிர்நீச்சல் சீல் நடிகர் வேலு ராமமூர்த்திக்கு ஏற்பட்ட மிக பெரும் பரிதாபம். ஒட்டுமொத்த சன் டிவியுமே இன்னைக்கு கண்டுபிடிக்காங்க. சன் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய மிக முக்கியமான சீரியல்ல ஒண்ணு எதிர்நீச்சல் தொடர்கிறது. இது ஏற்கனவே எதிர்நீச்சல் அப்படின்னு ஒளிபரப்பானுச்சு. நல்ல வெற்றியும் அடைஞ்சது. சில பல காரணங்களால இந்த சீரியல் டக்குன்னு தடப்பட்டு போயிட்டு, சில மாதங்கள் கழித்து மீண்டும் இந்த சீரியலை இப்போ எதிர்நீச்சல் தொடர்கிறது அப்படின்னு சில முக்கியமான பரிமாணங்களோட திரும்பவும் இந்த சீரியல் இப்போ சன் டிவில வெற்றி நடை போட்டுட்டு இருக்கு. மற்ற சேனல்கள் மாதிரி இல்லாம சன் டிவி எப்போதுமே சீரியல்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பாங்க. அதுலயும் இதில் ஒளிபரப்பாகக்கூடிய சீரியல்கள் எல்லாமே மக்களுக்கு மிகவும் பிடித்த சீரியல் இருக்கும். அதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல கூடிய நிறைய பேருடைய வீட்டுல நடக்கக்கூடிய சில விஷயங்கள சீரியலா இவங்க எடுக்குறாங்க. அதனால மக்கள்களும் அதை விரும்பி பார்க்குறாங்க. அப்படிதான் இந்த சீரியலும் இப்போ சன் டிவில பயங்கரமான ஒரு கட்டத்தோட ஒளிபரப்பாகுது. அதுலயும் ஆண்கள் எப்படிலாம் பெண்கள அடிமையாக்குறாங்க. அப்படியாப்பட்ட ஆண்களுக்கு பெண்கள் எப்படி பதிலடி குடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய ஒரே ஒரு முக்கிய கருன்னு சொல்லலாம். இந்த சீரியல்ல இப்போ மிக முக்கியமான ஆதி குணசேகரன் கதாபாத்திரத்துல நம்ம வேலு ராமமூர்த்தி நடிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இதுல மாரிமுத்து நடிச்சாங்க. அவங்களுக்கும் இதே மாரி படப்பிடிப்புல ஏற்பட்ட மாரடைப்பால இறந்து போயிட்டாரு. அதன் பிறகுதான் இப்போ வேலு ராமமூர்த்தி அதே கதாபாத்திரத்துல கமிட் ஆகி நடிச்சிட்டும் இருக்காரு. இந்த கதாபாத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு போல்டான கதாபாத்திரம். வில்லத்தனமான கதாபாத்திரம். ஆக்ரோஷமான கதாபாத்திரம். அப்படி இந்த சீரியல்ல இந்த கதாபாத்திரத்துல நடிக்கிறவங்க பயங்கர ஆக்ரோஷமா, கோவமா தான் இருக்க முடியும் இந்த கதாபாத்திரம் முழுமொழியா. அதனாலேயே தான் இந்த கதாபாத்திரம் நடிக்கிறதுக்கு ஆரம்பத்துல வேலு ராமமூர்த்தி பயங்கரமா யோசிச்சிருக்காரு. ஏன்னா வேலு ராமமூர்த்தி ஒரு கதை எழுத்தாளர். இவர் ஒரு கதை ஆசிரியர். குற்றப்பத்திரிகை அப்படிங்கிற ஒரு முக்கியமான புத்தகத்தை எழுதினவர். அது போக தமிழ் சினிமால நிறைய படங்களுக்கு பின்னணி கதையாசிரியரா இருந்திருக்காரு. அதன் பிறகுதான் சேதுபதி அப்படி திரைப்படத்தின் மூலமா ஒரு வில்லனா தமிழ் சினிமால என்ட்ரி கொடுத்தாரு. அதன் பிறகு நிறைய படங்கள்ல வில்லனாவும் வேலு ராமமூர்த்தி நடிச்சிருக்காரு. அதனாலேயே அவருக்கு பட வாய்ப்புகள் நிறைய வந்து குமியுது. இந்த நேரத்துல இந்த சீரியல் நடிச்சே ஆகணுமா அப்படின்னு வேலு ராமமூர்த்தியோட குடும்பத்தினர் கூட இந்த சீரியல் நடிக்க வேணாம்னு சொல்லி தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க. ஏன்னா அவருக்கும் வயது அதிகம். அதனால வேலு ராமமூர்த்தி சினிமா விட்டு நடிக்காம ஒதுங்கி போறது நல்லதுக்கு இல்ல. ஸோ நடிப்போம் அப்படின்னு தான் இந்த சீரியல்ல கமிட் ஆகி நடிச்சாரு. அப்படி இந்த சீரியல்ல இப்போ பயங்கரமான ஒரு பரபரப்பான கட்டம் போயிட்டு இருக்கு. அதுல பயங்கர கோவத்தோட ஆக்ரோஷமா நம்ம வேலு ராமமூர்த்தி டைலாக் பேசியிருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கு. இத யாருமே சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல. நெஞ்சு வலியில அவரு அப்படியே சுருண்டு கீழே விழுந்திருக்காரு. அதை பார்த்து பதறி போன சீரியல் டீம் உடனடியாக அவரை அங்கிருந்து மீட்டெடுத்து கொண்டு வந்து மருத்துவமனையிலும் அனுமதிச்சிருக்காங்க. அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சுத்தமா பேச்சு மூச்சே இல்லை அப்படின்னும், அதன் காரணமா செயற்கை சுவாசம் உடனடியாக அளிக்கப்பட்டிருக்கு. செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே அவருக்கு ஏற்பட்டிருக்க மிக பெரும் பரிதாபம் ஒட்டுமொத்த சீரியல் டீம், சன் டிவி திரைப்பட வழங்க ரசிகர்கள் அனைவரையும் உச்சக்கட்ட கண்ணீர்லையும் சோகத்திலையும் மூழ்க வச்சிருக்கு.